வெல்கம் டு SAIS அகாடமி கரண்ட் அஃபேர் செஷன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செப்டம்பர் மந்தோட 13th டேவோட கரண்ட் அஃபேர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 13th டே கரண்ட் அஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா சேமஸ் எல்லா நாள் கரண்ட் அஃபேர் மாதிரி நிறையா இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஷ்யூஸ் கூடயே சேர்ந்து சில இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டே வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நோட் டவுன் பண்ணி வச்சிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினோட செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருப்போம். இதே கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்லேயும் வரும்னு கிடையாது, பட் இதோட மாடலில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எடுத்துக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னா, சார் சப்ஜெக்ட் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர் நீங்கள் கவர் பண்ணுறது இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி கிளாஸஸ்லேயே வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. அப்கமிங் டேஸஸில் வந்து அதை நம்ம மூவ் பண்ண போகிறோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் தாண்டி இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம வந்து கவர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ சப்ஜெக்ட் தாண்டி அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த சப்ஜெக்ட் கூடயும் நம்மளால் பெருசாக ரிலேட் பண்ணிக்க முடியாத திங்ஸை தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்குள்ளே போயிடலாம். தி எனோமாமி ட்ரைப் பிலாங்ஸ் டு விச் ரீஜியன்? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரைபல் ரீஜியன் பற்றி பேசியிருக்காங்க, அண்ட் தென் ட்ரைபல் பீப்புளை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் இந்த ட்ரைபல் பீப்புளை பற்றி பேசும்போது எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்தியாவை சார்ந்த கொஸ்டினாக தான் இருக்கும். பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை சார்ந்து கிடையாது. மலாய் பெனின்சுலான் இருக்குது, டெக்கான் பிளாட்டிவ் இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மேபி இந்த டெக்கான் பிளாட்டிவ் வேணால் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கலாம். பட் அதர் தன் தட் சவுத் அமெரிக்கா இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா. ஸோ இது வேர்ல்டு லெவலில் இருக்க ட்ரைபல் பீப்புள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம். ஸோ இப்போ இந்த வேர்ல்டு லெவல் ட்ரைபிளில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த திஸ் எனோமாமி ட்ரைப் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எங்கே இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் ரீஜியன்ஸில் தான் இருக்காங்க. ஸோ சவுத் அமெரிக்கன் ரீஜியனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டு அண்ட் தென் மவுண்டன்ஸ் ஆஃப் நார்த்தன் பிரேசிலில் அண்ட் தென் சதர்ன் பெனின்சுலா ரீஜியன்ஸில் தான் வந்து அதிகமாக வாழ்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு ரிமோட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஒரினோக்கோ ரிவர்னு ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவர் பேசினில் தான் வந்து இந்த பீப்புள் வந்து அதிகமான வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பிரேசிலில் பொறுத்த வரைக்கும் அமேசான் ரிவரோட பேசினில் தான் வந்து இவங்க அதிகமாக வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது ஏன் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இல்லீகல் கோல்டு மைனர்ஸ், கோல்டு மைனிங் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, தங்க சுரங்கங்கள் தோன்றவங்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரீஜியன்ஸ்லாம் போய் தங்கம் சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தங்கம் சுரண்டதுக்கு யாரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபிள் பீப்புளை மிரட்டி அவங்கள வச்சு தங்கத்தை சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரைபிள் பீப்புள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்காங்க. அதாவது என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி எங்களை வச்சு தோண்டி எடுக்கிற தங்கத்தை இந்தியன் கவர்மெண்ட்டோ இல்லை இந்தியன் பீப்புள்ஸோ இல்லை இந்தியா சார்ந்தவங்க பிஸ்னஸ் கம்பெனிஸோ வாங்க வேணாம், நீங்கள் வாங்குறங்காட்டி தான் வந்து எங்களை வந்து அதிகமாக வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனோமாமி பிளட் கோல்டு அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொன்னால் பிளட் கோல்டு, ரத்த தங்கத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ரத்தத்தினால் கிடைத்த தங்கத்தை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மோஸ்ட்லி இந்த பிரேசில் வெனிசுலாலாம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ எனோமாமி ட்ரைப் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் இருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி இஸ் ஆர் நாட் த மெம்பர் ஆஃப் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன்? ஸோ இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷன் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓஷனில் இருக்க எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து இந்த அசோசியேஷனை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்தியன் கண்ட்ரீஸில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ், எல்லா கண்ட்ரிஸும் சொல்கிறத விட மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ். ஸோ இங்கே கீழே ஒரு இமேஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த இமேஜில் இருக்க கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஸ் ஆஃப் த இந்தியன் ஓஷன் ரிம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்குது. ஆஸ்திரேலியா இருக்குது, சிங்கப்பூர், அண்ட் தென் இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து, பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா, சியாச்சல், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கொமரோஸ் இருக்குது, மடகாஸ்கர், மொரிஷியஸ், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் அமெரிக்கா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனோட கண்ட்ரிஸ். ஸோ இங்கே மேலே 3 கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று சைனாக்கும் இந்தியன் ஓஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஆப்ஷன் 1 வந்து தப்பு. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, அதாவது ஆப்ஷன் ஏவை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம், ஆப்ஷன் சியை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, சேமஸ் ஃப்ரான்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த மூலையில் இருக்குது? ஆப்வியஸ்லி இந்தியன் ஓஷனில் கிடையாது. ஸோ ஃப்ரான்ஸையும் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம்.
ஆப்ஷன் பியும் தப்பு. ஸோ மிச்சம் இருக்க போகிற ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் டி மட்டும் தான். எனக்கு பாகிஸ்தான் இந்தியன் ஓஷன் ரிம்ல அசோசியேஷனில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் நெக்லேட் பண்ணி கூட எழுதலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஓஷன் ரிம்மை பற்றி நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸும் தரேன், நீங்கள் அதையும் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஷன் ரிம்லேருந்து கொஸ்டின்ஸும் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஓஷன் ரிம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அன் அப்பெக்ஸ் பாடி, இட்ஸ் த கவுன்சில் ஆஃப் ஃபாரின் மினிஸ்டர்ஸோட சேர்ந்தது. அண்ட் தென் இவங்களோட ஆனுவல் மீட் வந்து வருஷம் நடக்கும். 2019 நவம்பரில் ஒரு ஆனுவல் மீட் நடந்துச்சு. அது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் UAEல வந்து நம்ம நடத்தினோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 2019 நவம்பர் 2021 ஒரு மீட்டு. சரிங்களா? ஸோ இது மோஸ்ட்லி யாரை கம்ப்ரைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது கவுன்சில் ஆஃப் ஃபாரின் மினிஸ்டர்ஸை வந்து கம்ப்ரைஸ் பண்ணியிருக்கு. எல்லா நாட்டோட ஃபாரின் மினிஸ்டர்ஸும் இதை வந்து பங்கேற்பாங்க. இதோட கடைசி ஆனுவல் மீட் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் நடந்துச்சு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7th March 1997. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இதுக்கான டேட்டாஸு, இதெல்லாம் தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Which of the following organization has released the Living Planet Report? அதாவது லிவிங் பிளானட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா எர்த்துக்கான ஒரு ரிப்போர்ட், கம்ப்ளீட் எர்த்தை ரீட் பண்ணி எர்த்தோட வாழ்வாதாரம், எர்த்தோட சூழ்நிலைகள், எர்த்தோட எக்கலாஜிக்கல் சிஸ்டம் இது எல்லாத்தையும் பற்றி படித்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த வேர்ல்டு கிளாஸ் நேம்ஸ், இந்த நேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச நேம்ஸ் தான். ஸோ இந்த நேமில் எந்த நேம் வந்து இதை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர், அவங்க தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லிவிங் பிளானட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லைக் இவங்க கூட யார் கோஆர்டினேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் வந்து ஹெல்ப் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷோஸ் ஆவரேஜ் 68% ஆஃப் ஃபால் இன் ஆல்மோஸ்ட் 21,000 வைல்ட் லைஃப் பொல்யூஷன் பிட்வீன் 1970 to 2016. அதாவது 1970 2016 வரையும் மட்டுமே 68% வந்து இந்த வைல்ட் லைஃப் பொல்யூஷன் வந்து நம்ம அதிகப்படுத்திருக்கோம், ஐ மீன் ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் பொல்யூஷன் வந்து அதிகமாகிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் வெட்லேண்ட்ஸை வந்து அர்பனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 1/3 ஆஃப் த ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு வெட்லேண்ட்னா என்ன அப்படின்னு தெரியுங்கன்னா சதுப்பு நிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடலோர பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா சென்னை பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சதுப்பு நிலமாக தான் இருந்துச்சு. அதை இப்போ நம்ம வந்து அர்பனைஸ் பண்ணி அதை ஒரு மாடர்ன் சிட்டியாகவே மாற்றிட்டோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1/3 ஆஃப் இட்ஸ் நேச்சுரல் வெட்லேண்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அர்பனைஸ் பண்ணிட்டோம். அது தென் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பென்ஷனுக்காக அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொல்யூஷனும் வந்து அதிகமாக இருந்துச்சு. இது எல்லாம் எத்தனை வருஷத்தில் நடந்திருக்குன்னா கடைசி 4 வருஷத்தில் மட்டுமே 1/3 ஆஃப் த திங்ஸை வந்து வெட்லேண்டை வந்து நம்ம அழிச்சிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிவிங் பிளானட் ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் த ஸ்டேட் ஹேஸ் ரீசென்ட்லி லான்ச்டு த லார்ஜஸ்ட் பிகரி மிஷின் ஆஃப் த கண்ட்ரி? ஸோ பிகரி மிஷின் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிக்ஸை வந்து லைக் போர்க்குன்னு சொல்லுவோம், அதாவது பிக் மீட்டு பிக்கு அதை வந்து நம்ம அதிகமாக வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இம்போர்ட்டோட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 250 crores கிட்ட வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து இப்போ பாதியாக குறைஞ்சோம். லைக் பார்த்தீங்க அப்படின்னா 150 crores கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேவ் பண்ண முடியும். எதனால அப்படின்னா இந்த பிகரி மிஷின் மூலிமா. ஸோ இந்த பிகரி மிஷினை எங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்ம்ஸ்லேருந்து தான் வந்து இந்த மிஷினை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே வந்து நம்ம பிக்ஸ் ஃபார்மிங் பண்ணி பிக்கை வந்து நம்ம இங்கேயே வந்து கன்சியூம் பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு நியர்லி 150 crores லாபம் வந்து இதில் கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மேகாலயாவில் தான் வந்து இந்த பிகரி மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேட்ஸ் த இண்டோ சைனா பார்டர் டிக்ளரேஷன்? ஸோ டிமார்கேஷன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இண்டோ சைனா பார்டரை பற்றி தான் இந்த கொஸ்டின் இருக்குது. மோஸ்ட்லி இந்த கொஸ்டினை நீங்கள் ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிடலாம், ஏன்னா லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்லேயும் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இண்டோ சைனா பார்டர்ஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது தெரிஞ்ச எது அப்படின்னு சொல்லி நீங்கள் நெக்லேட் பண்ணீங்க அப்படின்னாலே வழக்கம் போல் இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். நான் டேரெக்டாக இதுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
மெக்ரதன்ட் அண்ட் மெக்டானல்ட்ஸ் லைன்ஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அட்வாகன்ஸ் அண்ட் ஜானசன்ஸ் லைன்ஸ் இருக்குது. அண்ட் தென் மெக்மோகன் லைன் இருக்குது. ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் தான். ஸோ இதுக்கு இந்தியா அண்ட் சைனாவை ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ்லாம் வந்து இப்போ மோஸ்ட் ரீசன்ட்லி அதிகமாக கேட்கறது காரணம் அது ஏன் அப்படின்றதுக்கான ரீசன்ஸையும் வந்து நான் பழைய கிளாஸஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் டவுன் பண்ணிக்கிட்டீங்களே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Who has been roped by the UNICEF as celebrity advocate in India for its children's right campaign for every child. ஸோ ஃபார் எவ்ரி சைல்டு எவ்ரி ரைட்ஸ் அப்படிங்கிறதா இந்த கேம்பெயினோட பேர். ஸோ இந்த கேம்பெயினுக்கு யார் வந்து அட்வொகேட்டாக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க, அதாவது செலிபிரிட்டி அட்வொகேட், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறது விதமாக யாரை வந்து இப்போ வந்து இந்த யுனிசெஃப் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயுஷ்மான் குர்ஹான் அப்படிங்கிறவர் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபார் சைல்டு எவ்ரி ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு யுனிசெஃபோட பிரான்ச்சை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Which Indian city is to play host to the Asia's largest Aero show, Aero India 21. ஸோ Aero India 21 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, லைக் ஏர்ஷிப்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷோஸ் வந்து நடத்துவாங்க. லைக் பார்த்தீங்க அப்படின்னா பரேட்லாம் நடக்கும். அண்ட் தென் அந்த பரேடில் கண்டினியூட்டியில் நிறைய ஏர்ஷிப்ஸ் ஃப்ளையிங்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து யார் வந்து இப்போ பண்ணுறாங்க, எந்த ஸ்டேட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி பெங்களூரு, அதாவது ஏரோஸ்பேஸ் இந்தியாவோட 2021ஓட பெரிய ஷோ, இந்த ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஷோ யார் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தா பெங்களூர் கவர்மெண்ட் தான், லைக் கர்நாடகா கவர்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பெங்களூரில் அது நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இது யாரோட கீழே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டு கீழே நடக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். When is the United Nations Day for South-South Cooperation observed? ஸோ இட்ஸ் டேரக்ட் கொஸ்டின். சவுத் கோஆப்ரேஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். சவுத் கோஆப்ரேஷனோட டே என்னைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 12 செப்டம்பரில் தான் வந்து இந்த சவுத் கோஆப்ரேஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு எப்போ செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த 3 வார்த்தையும் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் ஒரு லைனப்பில் வரும். அந்த லைனப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட புக்லேயே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அந்த வார்த்தையை நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ அதோட இந்த கம்ப்ளீட் கரண்ட் அஃபேரை நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே இருந்து கொஸ்டின் அங்கே ஜம்ப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 12 தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் தென் இது எப்போ இருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் சவுத் கோஆப்ரேஷனில் இருக்க கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். As per Modi's the GDP growth rate of India for 2021 is projected at. ஸோ இந்த மூடிஸ் ஜிடிபி க்ரோத் ரேட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டட் க்ரோத் ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆப்வியஸ்லி இதில் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ் தான். ஏன்னா இந்தியாவோட ஜிடிபி வந்து அந்த லெவலுக்கு டவுனாக இருக்குது. இன்னமும் அப்கமிங் வர்றதுக்கு நம்ம நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 11.5% வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Who will participate in 73rd session of WHO's Regional Committee of Southeast Asia? ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியா கோஆப்ரேஷன் பற்றி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் கரண்ட் அஃபேர் கிளாஸஸ் சொல்லியிருக்கோம். சவுத் ஈஸ்ட் கோஆப்ரேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் தென் இந்த மீட்டில் யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஹர்ஷவர்தன் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ யார் இந்த ஹர்ஷவர்தன் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவர் இந்தியாவோட ஹெல்த் மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர். ஸோ ஹெல்த் மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர் தான் வந்து இந்த ஹர்ஷவர்தன், டாக்டர் ஹர்ஷவர்தன். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா WHO நடத்துகிற ரீஜனல் கமிட்டி ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து கலந்துக்க போகிறாரு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இது நேரடி கலந்தாய்வில் இருக்க போகிறதில்ல, இட்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸாக இருக்க போகுது. அண்ட் தென் இது பார்த்தீங்க அப்படின்னா லைக் இது ஆல்ரெடி மேலே வந்து நடக்க வேண்டியது போஸ்ட்பான் பண்ணி இப்போ நம்ம வந்து செப்டம்பரில் மூவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இதோட இன்றைக்கான கரண்ட் அஃபேர் கிளாஸ் முடியுது. நாளைக்கு இன்னும் 10 கரண்ட் அஃபேர் கிளாஸில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மித்த இப்போ நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர் கிளாஸஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். சேம் ஆஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ஸில் இந்த மந்த் எண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
20 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க போது அப்பார்ட் ஃப்ரம் இந்த கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ். அந்த 20 கரண்ட் அஃபேர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்க போகுது. அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டெய்லி கரண்ட் அஃபேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் வெப்சைட்லேயும் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நீங்கள் அதையும் வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இன்றைக்கான கிளாஸ் இதோட முடியுது. நாளைக்கு இன்னொரு கிளாஸில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.